வயசு 49. எங்கேருந்து வரீங்க? மயிலாடுதுறை. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? லெஃப்ட் சைடு முட்டி பெயின். முட்டி பெயின் எவ்வளோ நாளா? ஒரு 5 வருஷமாக இருக்கு. இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? நடக்கவே முடியல. இதுக்கு என்ன பார்க்குறது வரதுக்கு முன்னாடி எங்கே போயிருந்தீங்க? வேறு எங்கே போனீங்க? ஃபிசியோதெரப்பி எடுத்துக்கிட்டேன். ஓகே, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? ஹாஸ்பிட்டலில் தான் சார். என்ன சொன்னாங்க? ஃபிசியோதெரப்பி எடுத்துக்கிட்டா சரியாக போகணும்னு சொன்னாங்க. ஆனால் பெயின் அதிகமாக. சர்ஜரி தான் சொன்னாங்க. எங்கே? கங்கா ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூரா? கோயம்புத்தூர். ரொம்ப தேஞ்சிருக்குன்னு சொன்னாங்களா? ஆமாம் சார். சரி, உங்களுக்கு ஏன் அதை பண்ணிக்கல நீங்கள்? பயமாக இருந்தது. பயம் இருந்தது. நிறைய பேர் பண்ணிக்கிறாங்களே. இல்லை, எனக்கு பயமாக இருந்தது. அதனால் பண்ணிக்கல, வேணான்ட்டு. சர்ஜரி இல்லாமல் வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு. சரி, இப்போ நீங்கள் இன்னைக்கு தான் இதுதான் உங்கள் நிலைமை. சரி, நடந்து காட்டுங்க பார்ப்போம். அந்த பக்கம் நடங்க. இப்போ நல்லா நீட்டுறாம 2 நாள்லேயே எப்படி நீட்டுறாம மடக்கிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆச்சரியமாக இருக்குது. கட்டிலேருந்து இறங்குறப்ப காலை தொங்க விட்டு அழகாக மடக்கிடுறான். நான் முன்னாடியிலேருந்து காலில் எடுக்கிறதுக்குள்ள துடிச்சு போயிடுவேன். நான் காலில் தூக்கி காலை வைக்கவே முடியாது கட்டில் என்னால். காலை தொங்க போடுறப்ப இப்படி மடிச்சுட்டுன்னா பயங்கரமாக பெயின் இருக்கும். லைட்டாக யாராவது இடிச்சிட்டாங்கன்னா இந்த முட்டியில் கரண்ட் அடிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பெயின் இருக்கும் சார் எனக்கு. இப்போ அதெல்லாம் இல்லை எனக்கு 2 நாளாக. நம்பல ஆச்சரியமாக இருக்கு எனக்கு.